அதாவது வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதில் வந்து குறைஞ்சபட்ச அறத்தை கூட யாருமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதாவது இஷ்டத்துக்கு இல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த கேரவனில் வந்து த்ரிஷா இருந்தாங்க அப்படின்னு யாராவது வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து அது மாதிரி நடிகை கூட்டு உட்கார வைப்பாங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க. இதை வந்து நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த 21 வயசு பொண்ணு அந்த வைஷ்ணவிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படின்னு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு போடுறாங்க. ஹாய் கைஸ், டிவிகே கைஸ், நீங்களாம் உண்மையிலே விஜய் தொண்டராக இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன் கைஸ். நீங்கள் முதல்ல உங்களுடைய பேட்டர்ன் லாக் எடுத்துருங்க கைஸ். அப்புறமா நீங்கள் கூகுள் போங்க கைஸ். அப்புறமா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் கீழே போனீங்கன்னா ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும் கைஸ். இப்படி போடுங்க கைஸ்னு ஒரு வீடியோ போடுறான். எதுக்கு? 21 பொண்ணு, ஒரு பொண்ணு வயசு, ஒரு பொண்ணு இவங்க எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுருச்சான். இல்லை, விஜய்க்கு என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? அது பிராண்டை உருவாக்குறது தயக்கம்லாம் கிடையாது. நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து சாதாரண லைலா மணி மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து இறங்கிறாதீங்க. அப்படி வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் விஜய் ஒட்டுமொத்தமாக பேசுனதுன்னு சொல்லி ஏதோ ஒரு டைமிங் ஏதோ போடுறேன் 49 நிமிஷம் அப்படின்னு. அஜித் வந்து ஒரு இன்டர்வியூலே 53 நிமிஷம் பேசியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் நோண்டி அதை ஒருத்தர் டைமிங் நோட் பண்ணுறான். கரூரில் விஜய் பற்றி நெகட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும், ஆனால் விஜய் பற்றி பேசணும். வேறு எந்த செய்தியும் ஊடகங்களில் பெருசாக பிரதிபலிக்கவே கூடாது. ஆனால் தமிழ்நாட்டோட மாற்று விஜய் கிடையவே கிடையாது. விஜய் கிடையவே கிடையாது, 100% கிடையாது. இந்நேரம் மாற்று அப்படின்னா திருமுருகன் காந்தி நடத்தின போராட்டத்துக்கு கால் தூசிக்கு இவர் கிடையாது. சீமான் நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் கால் தூசி கிடையாது. மக்கள் பிரச்சனைகளில் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கு. அதுக்கு கால் தூசிக்கு விஜய் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் பண்ண தியாகத்துக்கு விஜய் ஒரு கால் தூசி கிடையாது. விசிகாவுக்கு பண்ண போராட்டங்களுக்கு இது ஒரு கால் தூசி கிடையாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் பத்திரிகையாளர் திரு சேவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. அதாவது வந்து விஜயை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அதில் வந்து குறைஞ்சபட்ச அறத்தை கூட யாருமே வந்து மெயின்டைன் பண்ணுறது இல்லை. அதாவது இஷ்டத்துக்கு இல்லாத விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கேரவனில் வந்து த்ரிஷா இருந்தாங்க அப்படின்ட்டு யாராவது வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தில் வந்து அது மாதிரி நடிகை கூட்டு உட்கார வைப்பாங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறாங்க. இதை வந்து நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களும் சரி, பொதுவாக இருக்கக்கூடிய தாவேக்காரர்களும் தொடர்ந்து பேசுகிறாங்க இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அறம் இல்லாத அளவுக்கு விமர்சிக்கிறோமா? அரசன் படத்தோட டீசரை மாஃப் பண்ணி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? சிபிஐயில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா. கரெக்ட் தானே? போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. பொய்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். சோஷியல் மீடியாவில் ஒரு சாதாரண டிஎம்கே ஐடிவிங்கன்ற ஒரு பேஜ் போஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு போய் எங்கே சிபிஐயில் கொடுக்குறீங்க? இங்கே மேன்விலாவே ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்டே குறை சொல்கிறாரு. நீ போய் கம்ப்ளைண்ட் கொடு. பொய்னா உள்ளே யாருமே இல்லை, இது சினிமா ஷூட்டிங் இல்லை, மனித சங்கிலி போடலை, இந்த ட்ரோன்கள் எல்லாமே எங்கள் கட்சிக்காக எடுத்தது தான், படத்துக்காக இல்லை, எங்களை வந்து மாற்றுறாங்க, கேஸ் போடுங்க. எதுக்கு ஒரு சாதாரண வீடியோக்கு ரியாக்ட் ஆகுறீங்க? அப்புறம் அவ்வளோ நாள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. சந்தேகம் வருது இல்லை நமக்கு? இப்போ வரைக்கும் எந்த இதுவுமே பேசலையே. அதில் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அதுக்கு ஒரு ஃபயர்லாம் விடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போய் அந்த 21 வயசு பொண்ணு அந்த வைஷ்ணவிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது எப்படின்னு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு போடுறாங்க. ஹாய் கைஸ், டிவிகே கைஸ், நீங்களாம் உண்மையிலே விஜய் தொண்டராக இருந்தால் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போடுறேன் கைஸ். நீங்கள் முதல்ல உங்களுடைய பேட்டர்ன் லாக் எடுத்துருங்க கைஸ். அப்புறமா நீங்கள் கூகுள் போங்க கைஸ். அப்புறமா ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் கீழே போனீங்கன்னா ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கும் கைஸ். இப்படி போடுங்க கைஸ்னு ஒரு வீடியோ போடுறான். எதுக்கு? 21 பொண்ணு, ஒரு பொண்ணு வயசு, ஒரு பொண்ணு இவங்க எதிர்த்து ஒரு வீடியோ போட்டுருச்சான். அதுக்காக இல்லை, அவங்க சொல்கிற விஷயம் இந்த அறமே இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடுவோம், இதை போயிட்டு யார் பெருசாக பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரு? இந்த அந்த ஆதரவாக சொல்லக்கூடிய ஆட்கள், தாவேக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஆட்கள் வந்து பொது நிகழ்ச்சிகள் விவாதங்களையும் பேசும்போது அவங்க இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அறமே இல்லாதவங்கள கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க. அறமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருங்க கடந்து போகிறதுக்கும் தப்பிச்சு போகிறதுக்கும் மௌனமாக இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கடந்து போகிறதுனா அவதூறுகளுக்கு கடந்து போகலாம், குற்றச்சாட்டுகளுக்கு கடந்து போகக்கூடாது. இப்போ அது அவதூறு தானே சொல்கிறாங்க அவங்க. அதான் இப்போ அந்த அவதூறு யார் அவதூறுனா, இப்போ நான் ஒரு சாதாரண ஒரு தாவேக்கா தொண்டர், நான் சொன்னால் அது அவதூறு. முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் சொன்னால் அது அவதூறா? இல்லை, அவங்க வந்து எப்படி பார்க்கணும், அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து பேசுறாரு, அப்போ அப்படிதான் பேசுவாரு அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு கொலை விவகாரத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றது குற்றச்சாட்டா அவதூறா? குற்றச்சாட்டு. அப்போ அதே மாதிரி தான் இதுலேயும் சொல்கிறோம். இது எப்படி அவதூறாக எடுத்துக்க முடியும்? அவர் வந்து அதுக்கு ஃபைட் பண்ணுறாரு. என் பேரை இதில் சொல்லக்கூடாதுன்னு ஃபைட் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு 1 கோடி நஷ்டஈடு வாங்கினாரு. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஓடுது. என்னையா இதில் சொல்கிறீங்கன்னு அது ஃபைட் பண்ணுறாரு. நீங்கள் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணால் ஏதாவது உண்மை வெளியே வந்துடும் பயப்படுறீங்களா?
எனக்கு சந்தேகமாக இருக்குது. 63 ட்ரோன் எதுக்கு? ஒரு 2 ட்ரோன் போதுமே, விஜயை உடனேக்கு முன்னாடி காட்டுறதுக்கு போதுமே. எதுக்கு 63 ட்ரோன் பறக்குது? காது கொண்டு, காலு கொண்டு, கவட்டை கொண்டு இஷ்டத்துக்கு பறக்குது. டவுட் வருது நமக்கு. அப்போ நீங்கள் விளக்கம் கொடு. நான் ஆரம்ப வீடியோவில் இருந்தே சொல்கிறேன், நீ வந்து ஸ்டார்டிங் கரூருக்குள்ளே நுழையும் போதே அந்த 63 ட்ரோன் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல. அப்போ வந்து இங்கே பாருங்க, இந்த வண்டி கரூருக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு போலீஸ் ஜீப்பு கூட இல்லை, ஒரு காக்கி சட்டை கூட இல்லை, எங்கிட்ட வந்து யாருமே பேசலை அப்படின்னு ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ போடுங்க. ராகுல் காந்திக்கு இருக்க ஃபாலோவர்ஸ் என்ன உங்களுக்கு இருக்கான்னு? ராகுல் காந்தி பீகாரில் போய் எலெக்ஷன் போகிறாரு. நேற்றெல்லாம் பார்த்தா போட்டில் படார்னு குதிச்சிட்டாரு. செக்யூரிட்டி பேப்பர்னு முழிக்கிறான். என்ன யாரு டக்குன்னு குதிச்சா அவர் அப்படி இறங்குறாரு. அவரு உண்மையிலேயே பான் வித் சில்வர் ஸ்பூன். அவர்லாம் பயங்கரமான வசதி படைத்த ஒரு குடும்பத்தை இளவரசன் ஒரு பேரே உண்டு. மோடியே அப்பதான் கூப்பிடுறாரு இந்தியாவின் இளவரசருக்கு. மக்கள் பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு? மக்கள் நிக்கிறாரு, இறங்கிடுறாரு, எதுவா இருந்தாலும் பண்றாரு. இல்ல விஜய்க்கு என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? அது பிராண்டை உருவாக்குறது தயக்கம்லாம் கிடையாது. நீங்க இறங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து சாதாரண லைலா மணி மாதிரி ஆக்கிடுவாங்க. அதனால நீங்க வந்து இறங்கிடாதீங்க. உங்களை பட்டு போன மேனி போல உங்களை வந்து ஒரு பட்டு போல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அப்படியே நோகாம வந்தா போதும் அப்படின்னு பாத்துக்கிறாங்க. நீங்க 4 யூடியூப் சேனல்ல போய் உட்காந்தா உங்களை மட்டமாக்கிடுவாங்க தலைவரே. அதுல உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ட்ரோல் மெட்டில் ஆக்கிடுவாங்க. ஆனால் நீங்க பேசின ஒரு வாரத்தை கூட பேசினா கூட அப்படி இருக்கணும். அப்படி வந்து ஒரு பிராண்ட் ப்ரொமோஷன் பண்றாங்க. இது வரைக்கும் விஜய் ஒட்டுமொத்தமா பேசினதுன்னு சொல்லி ஏதோ ஒரு டைமிங் ஏதோ போடுறேன் 49 நிமிஷம் அப்படின்னு. அஜித் வந்து ஒரு இன்டர்வியூல 53 நிமிஷம் பேசியிருக்காரு. எங்கெங்கெல்லாம் நோண்டி அதை ஒருத்தர் டைமிங் நோட் பண்றான். கரூரில், அப்புறம் மதுரை, அப்புறம் விழுப்புரம், எல்லா இடத்துலையும் பேசி டைமிங் நோட் பண்ணி அதை டைமிங்கோட ஒருத்தர் போடுறான். அப்போ இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அரசியலில் யாருமே கிடையாது. நீ சினிமாவில் இருக்கவங்கள போய் நம்ம விமர்சனம் பண்ண, அரசியலில் விமர்சனம் பண்ணுறது அறம் தவிர்த்துன்னு சொல்லலாம். அது அறம் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லலாம். அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் குற்றச்சாட்டுகள் வைப்போம், விமர்சனங்கள் வைப்போம், எதிர்கொண்டு தான் ஆகணும். அது எப்படி கடந்து போகிறன்ற ஒரு வார்த்தை வரும். அவதூறு கடந்து போகலாம். உங்கள் வீட்டுக்கு யாரோ நான் அர்த்தராத்திரியில் வந்துட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் அவதூறு, அது நீங்கள் கடந்து போகலாம். நீங்கள் வந்து மோடியை போய் பார்த்துட்டு வந்தீங்க, காலில் விழுந்தீங்க, அது அவதூறு. சீமானை 3 மணி நேரம் காரில் பார்த்தீங்க, பேசுனீங்க, அவர் உங்கள்கிட்ட கெஞ்சினாருன்னு சொன்னாங்க, அது அவதூறு. அது வேற குற்றச்சாட்டு. ஒரு 41 பேர் உயிரிழந்த இடத்துல ஒரு உங்க மேலே ஒன்று வைக்கிறோன்னா அது குற்றச்சாட்டு, சென்சிட்டிவான இஷ்யூ. அதுவும் இன்சிடென்ட் சென்சிட்டிவான இன்சிடென்ட். நீங்கள் வைக்காத அவதூறியை அவங்க பரவிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கட்டை எடுத்து அடித்தவனை யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. 3 லட்சம் பேர் வச்சிருக்கீங்க, இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்புறம் வந்து கத்தி வச்சு வெட்டினாங்க, எங்கடா அந்த கத்தி எவனையுமே காணோம். அதுக்கப்புறம் தள்ளி விட்டாங்க, அப்புறம் திரவியத்தை தூக்கி வீசினாங்க, வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து பாடி எடுத்துகிட்டு வந்து ஊசி போட்டு கொண்டுட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் உங்களோட 3 லட்சம் பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னமா கண்டுபிடிக்கிறீங்க? நீங்க பேசும்போது சொன்னீங்க விஜய்க்கு வந்து வெளியே வராத காரணம் வந்து பிராண்ட் பில்ட் பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவருக்கு வந்து அப்படி நடந்த மாதிரி தெரியலையே. தொடர்ந்து நெகட்டிவான விஷயம் தானே போயிட்டு இருக்கு. இது வந்து பிராண்ட் பில்டுக்கு உதவுமா? அதுதான் சொல்றேன். இது வந்து நான் ஏற்கனவே இதே இன்டர்வியூல தான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாம்பர்டோட இஷ்யூ வந்து 4 நாளில் 5 நாளில் முடிச்சிருக்கலாம், 6 நாளில் முடிச்சிருக்கலாம். அடுத்த நாள் சோகமாக இருக்காரு, அடுத்த நாள் நிதி உதவி, அடுத்த நாள் நேரில் போய் பார்க்குறது, அடுத்த நாள் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு கடந்து போயிட்டே இருந்திருக்கலாம். இவங்க எதுக்காக 1 மாதம் இழுத்து அடிக்கிறாங்கன்னா, விஜய் பற்றி நெகட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும், ஆனால் விஜய் பற்றி பேசணும். வேறு எந்த செய்தியும் ஊடகங்களில் பெருசாக பிரதிபலிக்கவே கூடாது. சவுத் கொரியா ராணுவ அதிகாரி மாதிரி சீமான் இருக்காரு, அங்கே எல்லாருமே அவர் சீமான் தான் சொல்லுவாங்கன்னா சரியான ட்ரோல் மெட்டீரியல் எனக்கு. அப்போ அதையெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த மேட்ரு தான் அன்றைக்கி வைரல் ஆகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படியான மேட்ருலாம் அது எல்லாமே என்னென்னா டைல்யூஷன். எவ்வளோ பெரிய மேட்ரு மிஸ் ஆகிருக்கலாம். அப்போ இவ்வளோமே டைல்யூஷன் தான். எல்லாமே இது பண்ணிட்டாங்க. ஏன் இந்த தேதியில் உள்ள வராங்கன்னா, தேவர் ஜெயந்திக்கு நம்ம ஓட் பேங்க் வேணும். அதுக்கு முன்னாடி நம்ம மகாபலிபுரத்துக்கு வர வச்சிடணும், அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடணும். அப்போ தான் அந்த ஜெயந்தி அன்னைக்கு அது வரைக்குமே நம்ம தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லக்கூடாது. அதனால் அதுக்கு அந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்துட்டோன்னா நம்ம நார்மல்னு நம்ம அப்படியே சிரிச்சு காமிச்சு நம்ம நார்மல்னு சொல்லிடலாம். அடுத்த நாள் நம்ம தேவர் ஜெயந்திக்கும் போயிடலாம், அந்த வாக்கியில் வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு அரசியல். அதுக்கு தான் இவங்க வேக வேகமாக அந்த தேவர் ஜெயந்திக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி 27ஆம் தேதியா எதுவும் அந்த சம்திங் அதில் தான் டக்குன்னு வேலைகள்லாம் நடக்குது. இந்த வேலையெல்லாம் பண்ணுறது எல்லா அயோக்கியத்தனமும் இதுக்காக பண்ணுறது தான். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் கஸ்தூரி திமுக ஆதரவாக இருந்த நபர்கள் வந்து இப்போ வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. விஜய் வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? என் ட்விட்டர்லேயே ஒரு ஐடி இருக்குங்க, எனக்கு ரொம்ப முக்கியமான ஐடி, நான் பேர் சொல்ல விரும்பல. சீமானோட சோர்ஸ் எல்லாம் கொடுப்பாரு எனக்கு.
இப்போ டோட்டலாக விஜயோட விசுவாசியாக மாறிட்டார். அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு, சீமான் வந்து விஜய் வந்து தேவருக்கு மாலை போடுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்த தேவர் ஜெயந்தி, குரு பூஜை, மற்ற கேஸ்டில் நடக்கிற விஷயம் எல்லா அந்த சாதி சம்பந்தத்துலாம் எதிர்த்து குரல் போட்டவர். இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் அவர்கிட்ட வந்து வித்தியாசமான ஒரு வருது. என்னென்னா, விஜயவே இந்த நிலைக்கு தள்ளியது திமுக தான். எனக்கு ஒன்றும் புரியல. விஜயை ஃபோன் பண்ணி தேவர் சிலைக்கு நீங்கள் மாலை போடுங்கன்னு சொன்னது இல்லையே. விஜயவே இந்த நிலைக்கு ஒரு சாதி சங்க தலைவருக்கு மாலை போட வைத்தது திமுக தான். அப்படி இந்த திராவிட இயக்கம் அந்த திமுக தானே ஓப்பனாக அடித்து போட்டார். எனக்கு ஒரு ஆச்சரியம். தேவருடைய சமூகத்தினுடைய ஓட்டு இங்கே எல்லாருக்குமே தேவைப்படுது. ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு தான் அங்கே தங்க கவசம் போடுறாங்க, சென்னையில் ஒரு சிலை வைக்கிறாங்க, இப்படி எல்லா வேலையிலும் செய்கிறாங்க. கலைஞரும் அவருடைய பங்குக்கு எல்லாமே செஞ்சுக்கிட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த தேவர் ஜெயந்திக்கு எல்லாருமே அங்கே போயிடுவாங்க. இப்போ இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது தனி. இவங்க சரி, இவர் மாற்றத்தை விரும்புகிறவர் தானே, சாதி மத அப்பாற்பட்ட நாம் இருக்கணும் தானே உங்கள் கொள்கையிலேயே வைக்கிறீங்க. நானும் போட முடியாது, நானும் போக முடியாதுன்னு இப்போ கம்யூனிஸ்ட்டுகள்லாம் அங்கே போகலையே, விசிகாலாம் அங்கே போகலையே. நீங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருங்க, இடதுசாரிகள்னு எடுத்துருக்க வேண்டியதானே, மாற்று தானே. அவர் அந்த போஸ்ட்டை போடுறாரு. ரெண்டாவது, ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். அவர் மிகப்பெரிய கார்ல் மார்க்ஸோட ஃபாலோவர். கார்ல் மார்க்ஸோட தத்துவத்தை போட்டு தான் போடுவார். அவரை போய் ஆதவர்ஜுனா டீம் அப்ரோச் பண்ணியிருக்கு. வை யூ காண்ட் ஜாயின் வித் டிவிகே. டிவிக்கு ஆதரவாக பேசுறவங்க ஃபுல்லாக வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. பேசுறாங்க. ஆமாம், அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறார், ப்ரோ நான்லாம் இவங்க கட்சிக்கு போய் சேரணும்னு அவசியமா, எனக்கு என்ன அவசியம், நான் வந்து சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தேன், என்னை வந்து அவனுங்க தான் வந்து என்னை இங்கிலீஷில் கூப்பிட்டு அப்ரோச் பண்ணாங்க அந்த டீமு. சரி நானும் ஓகே சொல்லிட்டேன், ஆனால் இன்னைக்கு ஏன்டா சேர்ந்தேன் இருக்குன்னு நேற்று ஒரு வீடியோ வெளியிடுறாரு. பொது நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாரு. எப்போவுமே தாவேக்கா கொடி தாவேக்கா துண்டோட போய் கலந்துக்கிறவர் நேற்று எதுவுமே இல்லாமல் எந்த அடையாளமும் போய் கலந்துட்டு வந்திருக்காரு. நான் இப்போ கேட்டேன், என்ன ப்ரோ எந்த அடையாளமும் இல்லை, இனிமே அப்படிதான் பட்டு திருந்துறது எல்லாமே. ஓ அப்படி சொல்ல வரீங்க. பட்டு திருந்துறது, அப்பா போதுண்டா சாமி உங்களை இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அப்படியே வெளியே வந்துட்டாரு. இப்போ இவங்ககிட்ட இவங்களே என்னை எடுக்கணும், நான் அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன், நானாக வெளியே வந்தால் எனக்கு அசிங்கம், இவங்களே என்னை எடுக்கணும், அது வரைக்கும் நான் இங்கே இந்த வேலையை தான் பண்ணுவேன், அவர் ஓப்பனாக அடிக்கிறாரு. நான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி போய் இவங்க பேசி அப்ரோச் பண்ணி மாற்றினாங்க என்னென்னலாம் தெரியல. ஆனால் தமிழ்நாட்டோட மாற்று விஜய் கிடையவே கிடையாது. 100% கிடையாது. இந்நேரம் மாற்று அப்படின்னா திருமுருகன் காந்தி நடத்தின போராட்டத்துக்கு கால் தூசிக்கு இவர் கிடையாது. சீமான் நடத்தின ஆர்ப்பாட்டத்துக்கு இவர் கால் தூசி கிடையாது. பாமக வந்து ஒரு சாதி கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளில் எவ்வளவு போராட்டங்கள் நடத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பண்ணியிருக்கு. அதுக்கு கால் தூசிக்கு விஜய் கிடையாது. கம்யூனிஸ்டுகள் பண்ண தியாகத்துக்கு விஜய் ஒரு கால் தூசி கிடையாது. விசிகாவுக்கு பண்ண போராட்டங்களுக்கு இது ஒரு கால் தூசி கிடையாது. 1.5 வருஷம் 2 வருஷத்துல விஜய் தலைமையில ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான் நடந்திருக்கு. அதுலயும் விஜய் 3 நிமிஷம் தான் பேசினாரு. 3 நிமிஷத்துல உலக வரலாற்றையும் நீங்க மாத்தினா தமிழக அரசியலே மாற்ற முடியுமா? முடியவே முடியாது. இப்போ இவங்களை மாற்றுன்னு சொல்றதே ஆபத்து தான். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி தோழர்.